ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக எடுத்த குக்கிங் விலாக் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, பருப்பு சாம்பார், கேரட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு பொம்மக்ரானேட் தான் கொடுத்துருந்தேன். நகுல் ஸ்கூல் கிளம்பியாச்சு. கிளம்பின பிறகு பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு கிளைமேட் பார்த்திங்கன்னா சடனாக மாறிடுச்சு. நல்லா வெயில் அடிச்சது காலையில் எழுந்திருந்துலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக 1 hour மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. இட்லி ஊற்றிருக்கேன். நேற்று தான் முந்தின நாள் மாவு அரைச்சிது. சரி இன்றைக்கி இட்லி ஊற்றலான்ட்டு இட்லி ஊற்றிருக்கேன். நகுலுக்கு காலையில் தோசையும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும், லஞ்சுக்கு ஆனியன் தோசையும் சாம்பார் கொடுத்துருந்தேன். இப்போ எங்களுக்கு மட்டும் இப்போ காலையில் இட்லி ஊற்றிட்டு சாம்பார் கூடவே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கொத்தவரங்காய் பொரியலும் பார்த்திங்கன்னா மசாலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து வெங்காயம்லாம் வந்து வதக்கிக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா காயும் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் தாளித்து அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ராய்ஸ்லாம் தண்ணியெல்லாம் வடிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கி வச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு நம்ம குழம்புல ஊற்றிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிக்க போகிறேன். நகுல் ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போகிறதுக்கு முட்டையும் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக புளி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு புளி ஊற்றி செய்கிறதுனால. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ராகி சேமியா சக்கரை போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வரட்டும் அப்படின்னா லாஸ்ட்டு தேங்காய் துருவல் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறேன். நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை இந்த ஆயிலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. சாதமாக கிளறி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு கிளறி கொடுக்கணும். ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்ச பிறகு ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ஈரல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு, ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் செய்யணும் ரசம். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி, பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், முட்டையாக வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில்லி சிக்கன் தான் போட்டு தரலான்ட்டு காலையிலே பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து மசாலாம் போட்டு வச்சுட்டேன். எலும்பெல்லாம் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டேன். நைட்டு தோசைக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு. இது வந்து சதை பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா சில்லியை போட்டு எடுத்துக்க போகிறேன். 2 பக்கம் நல்லா செவந்துருச்சுன்னா நல்லா வந்துடும். கிறிஸ்பியாக வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்த் மிட்டம் வந்துட்டுருக்கு. அதனால் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா படிச்சுட்டு ஆன்சர் எழுதுவார். அதனால் ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஷின்லாம் எழுதிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock. ஒரு 5:30க்கு வந்து அதில் ஆன்சர்லாம் வந்து நான் அதுக்குள்ளே எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன். கொஷின்ஸ் எல்லாம் நகுல் வந்து ஆன்சர் பண்ணிடுவார். இந்த 5 days பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் போயிட்டுருக்கு. கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கொஷின் எழுதி கொடுத்துருவேன். நகுல் வந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடுவார். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்சு ஈரல் குழம்பு இருக்குது. தோசை, காலையில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நகுல் சாப்பிடுவான்ட்டு இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லிக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து குழம்பு வச்சுட்டேன். இந்த எலும்பெல்லாம் எடுத்து நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று காலையில் எடுத்தது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு மசியல் தான் செஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு கையிலே நல்லா மசித்து இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தான் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கிறதுக்கெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். தாளிச்சிட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுறேன். எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு விட்டு ரெடி பண்ணியாச்சு.
பாலும் வந்துருச்சு, பாலும் காய்ச்சி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்தது. ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நகுல் சப்பாத்தி தான் கேட்டான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சு அது ஊறட்டும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிடலாம். பன்னீரில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். பன்னீர் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பன்னீர், அதனால் சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பன்னீர் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாலாம் செட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில் வந்து ஏதோ ஒரு கப்பு வச்சு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டேன். அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து இது தவாவில் போட்டு 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்தோடனேயும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு அது அப்படியே ரெண்டாக மடித்து 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி டாக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நகுலுக்கு இதுதான் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 4 பீஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி டாக்கோஸ் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவே தேய்ச்சி உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருந்தேன். சப்பாத்தி மாதிரி உள்ள ஸ்டஃப்டு சப்பாத்தி பன்னீர் வச்சு இதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தேன். காலையில் குருமா தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாரு. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி போட்டு வெறும் பன்னீர் போட்டு வதக்கி கொடுத்துருந்தேன். ஸ்டஃப்டு மாதிரி வச்சு கொடுத்தேன். பாலும் வந்துருச்சு, காய வச்சிடலாம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கடையில் தான் செய்ய போகிறேன். காலையில் லஞ்சுக்கு ரெடி பண்ண எல்லா பாத்திரமும் இருக்குது. இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க போகிறேன். பாலும் வந்துருச்சு. இப்போ வந்து காய வச்சிடலாம். டெய்லி காலையில் நகுல் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பாலும் வந்துடும். நகுலுடைய வேன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் பால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நகுல்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பாலும் இப்போ பார்த்திங்கன்னா காய வச்சிட போகிறேன். மதியத்துக்கு இனிமேல் தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். எங்கே வாக்கிங் போகிறீங்களா? அண்ணா எங்கே? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பச்சைப்பயிறு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தனிஷ் பார்த்திங்கன்னா எழுந்துச்சிட்டாரு. நகுல் ஸ்கூல் போகும்போது எழுந்துச்சிட்டு அவங்க அப்பா கூட வாக்கிங் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு. என்ன எழுதியிருக்கு சொல்லு. எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? அங்கே போனீங்க? எந்த கடையில்? கையில் வச்சிரு. அம்மா பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம். ஓகே. பால் காய வச்சுட்டு டீயும் போட்டு குடித்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகுல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகும்போது அந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா தனிஷ் எழுந்துட்டு இந்த மாதிரி அட்ராசிட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தார். தூங்காமல் எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு சாக்லேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் சாப்பிட்ருக்காரு பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியே. பச்சைப்பயிறு கடையிலுக்கு பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம். குக்கரில் ஜீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். சுரக்காய் பொரியலுக்கு வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா சுரக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் மாதிரி. டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகுது. இது வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட் இந்த வாட்ச்சு. தனிஷ் பார்த்திங்கன்னா பொமக்ரானேட் சாப்பிட்றாரு காலையில். மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருந்தேன் நகுல் ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்கு லஞ்சுக்கு. இப்போ காலையில் இதுதான் போட்டுக்க போகிறோம். சப்பாத்தி தான் போட்டு கொடுக்க போகிறேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பச்சைப்பயிறு கடையிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் பொரியல் ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஆவி அடங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. எக்ஸஸாக இருக்க தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். மத்தில் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு.
தனிஷ் இப்போ பார்த்தீங்கன்னா தூங்குற டைம் ஒரு 11:30 12:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா தூங்கிடுவார். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சரி சாமி கும்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு என்னோடய வீடியோ மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு வழி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. தூங்க படுக்க போட்டாச்சு. இனிமேல் தான் தூங்குவார் தனிஷ். விளையாண்டு முடிச்சாச்சு. தூங்கினா ஒரு 1 hour 2 hour நல்லா தூங்கிடுவார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.